Hello, good evening. Rajkumar here. TNA counseling students. Hope you are fine. Round 2 இப்போ வந்து எண்ட் ஆயிருக்கு. ரவுண்ட் 2 எண்ட் ஆகி வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்தவங்க அந்த காலேஜ் போயிட்டுருக்கீங்க. அப்வோர்ட் கொடுத்தவங்க நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. டிஎஃப்சி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. திஸ் ப்ராசஸ் கோயிங் ஆன் போயிட்டே இருக்கட்டும். ஹாப்பி அபவுட் தட். ஸோ நிறைய பேருக்கு வந்து நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. டிஎன்ஏ ரவுண்ட் 2ல் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலாட்டட் வந்திருக்கு. ஏன் இந்த நாட் அலாட்டட் வந்திருக்குங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப கம்மி சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. கம்மி சாய்ஸஸ் இந்த மாதிரினா ஜஸ்ட்டு ஒரு 9 to 10 காலேஜஸ் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 சாய்ஸஸ் பண்ணியிருக்கணும்னு நான் பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் இவங்க 9 to 10 சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால அதை வச்சுட்டு நமக்கு கிடைக்காது. நாட் அலாட்டட் தான் கிடச்சிருக்கு. ரைட். அப்புறம் இன்னொரு விஷயம், நாட் அலாட்டட் கிடைக்கிறதுக்கு என்ன இதுன்னா என்ன சாத்தியக்கூறு வந்திருக்கு அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் வந்து ஹேஸ் டிராஸ்டிக்கலி இன்க்ரீஸ்டு. ஒரு 7 to 8 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் ஒரு பையனுக்கு 144.5க்கு எம்பிசி கிடைக்கிறது. இந்த வருஷம் 149க்கு கிடைக்கல. 152 151க்கு தான் கிடைக்கிது. ஸோ அதை நம்பி இந்த பையன் வந்து போன வருஷம் கிடைச்ச கட் ஆஃப் வச்சு இந்த பையன் நமக்கு கிடச்சிரும்னு போட்டிருக்கா, அப்படி கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் தி கிரவுண்ட் காஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாய்ஸஸ் கம்மியாக ஃபில் பண்ணியிருக்கிறது, இன்னொன்று கட் ஆஃப் மார்க் ஏறி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, பசங்க வந்து தே ஆர் அடிக்டட் டு ஏஐடிஎஸ் சிஎஸ்சி மாதிரி தே ஹாவ் கிவன் ஒன்லி த சிஎஸ்சி பிரான்ச்சஸ். இசிஇ ட்ரிபிள்இ கூட நிறையா பேர் கொடுக்கல. சர்க்யூட் பிரான்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இஎன்ஐ சர்க்யூட் பிரான்ச்சஸ் தான், இசிஇ சர்க்யூட் பிரான்ச் தான், ட்ரிபிள்இ சர்க்யூட் பிரான்ச் தான். கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுக்கலாம், இசிஇ அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுத்துக்கலாம், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கொடுக்கலாம், இசிஇ விஎல்எஸ்ஐ டெக்னாலஜி கொடுக்கலாம். ஸோ இசிஇ ரிலேட்டட் ட்ரிபிள்இ ரிலேட்டடே வந்து ஒரு 10 கோர்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் பேசின பசங்களில் தே ஹவ் கிவன் ஒன்லி ஏஐடிஎஸ் சிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு 2-3 கோர்ஸ் சிஎஸ்சி அலைட் கோர்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் யாருக்கும் நிறையா பேருக்கு வந்து நமக்கு அலாட்மெண்ட்டே வரல. சரி, இப்போ அலாட்மெண்ட் வரல, வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் யூ கேன் டூ? ஐ வில் டெல் யூ நவ். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு 150 எடுத்த கேண்டிடேட்டுக்கு அலாட்மெண்ட் வரல அப்படின்னால் அவங்க அப்வோர்டு கொடுத்துருப்பாங்க. அப்வோர்டு கொடுத்துட்டால் ஓகே, அப்வோர்டில் கொடுத்து ஒரு காலேஜ் கிடச்சிட்டால் ஓகே. அப்படி கிடைக்கல அப்படின்னால் அவங்களோட நிலைமை என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அந்த 150 எடுத்து அவங்களுக்கு அப்லோடில் கிடைக்கல, அப்வோர்ட் மூமெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னால் தே ஷுட் அகெயின் கோ டு த தேர்ட் ரவுண்ட் வேர் their வேல்யூ வில் பி டிக்ரீஸ்ட். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போது தேர்ட் ரவுண்டில் யார் இருக்க போகிறாங்க? 141 கீழே இருக்க போகிறாங்க. இப்போ 150 எடுத்த பையன் வந்து 141க்கு பக்கத்தில் தானே போய் நிற்பாப்பில். அப்போ 149 148 147 146 145 144 143 142 இவங்கெல்லாம் செகண்ட் ரவுண்டில் எடுத்து முடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க சீட்டு தான் இந்த தம்பி வந்து போய் தேர்ட் ரவுண்டில் எடுக்க போகிறாப்படி. ஸோ உங்களோட வேல்யூவை நீங்களே ஏன் டிக்ரீஸ் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் நிறையா சாய்ஸஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த தப்பு கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ தேர்ட் ரவுண்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இனிமேல் எடுக்க போகிறவங்க தயவு செஞ்சு சாய்ஸஸை வந்து 100 to 200 ஃபில் பண்ணுங்கள். ஈவன் இஃப் யூ நோ டெஃபினட்டாக இது கிடைக்கும்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் 100 to 200 சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து, இப்போ அந்த அப்வர்ட் மூமெண்ட் என்ன பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக படித்து காட்டுவேன். தேங்க்யூ. வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நோ சீட் அலாட்டட்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? டிஎன்இஏ ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸ்க்கு நோ சீட் அலாட்டட். அதுக்கு ஃபஸ்ட்டு காரணங்களெல்லாம் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லி முடிச்சிட்டேன். இதை இப்போ படித்து பார்ப்போம். இஃப் நோ சீட் இஸ் அலாட்டட் டு தி கேண்டிடேட் பேஸ்ட் ஆன் ஆல் த சாய்ஸஸ், அவர் கொடுத்துருக்க விருப்பத்தின் பேரில் அவருக்கு எதுவும் சாய்ஸஸ் அமையலைன்னா தென் திஸ் ஆப்ஷன் வில் பி ஷோன். Such candidates can opt for upward movement. தனக்கு மேலே கொடுத்துருக்க காலேஜஸை அவர் upward movement கொடுக்கலாம். In case if a seat is available during upward movement, ஸோ அவர் மேலே கொடுக்குற ஆப்ஷன்ஸை வச்சு சீட் அலாட் ஆயிடுச்சுனால், அவைலபிள் இருந்துச்சுனால் சீட் அலாட் ஆயிரும். இட் வில் பி allotted. If no seats are available during upward movement, then the candidate will be moved to the next round. இப்போ சீட்ஸ் அலாட் ஆகலை அப்படின்னா இந்த கேண்டிடேட் வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு ரவுண்டில் மூவ் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் சந்தோஷமான விஷயம் கிடையாது.
நம்மளோட மார்க்ஸ் தான் வேல்யூ குறைய போகுது. நம்ம 150 மார்க் 155 மார்க் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் எடுத்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். இப்போ செகண்ட் ரவுண்டோட எண்டிங் வந்து 141க்கு வருதுன்னா 141க்கு கீழே என்ன இருக்குமோ காலேஜஸ் இருக்குமோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் தேர்ட் ரவுண்டில் இருக்க கேண்டிடேட்ஸாவது கொஞ்சம் சாய்ஸஸை அதிகம் பண்ணி கொடுங்க. சாய்ஸஸை நீங்கள் அதிகம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு சப்ளிமெண்ட்ரியில் தான் போய் உட்காரணும். ஸோ அதனால் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் பண்ண தப்பை ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.